ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2025 இந்த புதிய வருடத்தில் இதை பார்க்கிற கேட்கிற யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புது வருஷத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளினால் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நீதிமானாயிருந்து ஆண்டவரின் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே அதிகமாக நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த புத்தாண்டிலே இதை பார்க்கிற கேட்கிற மக்களுக்கு நீ கொடுக்கிற நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நல்ல பரிசுத்தாவியான உதவி செய்வீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீதிமானின் ஆசையும் ஆசீர்வாதமும் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வாசித்து அதிலிருந்து இந்த புத்தாண்டு செய்தியை நீங்கள் கேட்டு பலனடையும்படியாக விரும்புகிறேன். நீதிமானின் ஆசையும் ஆசீர்வாதமும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த நீதிமொழிகளை குறித்து ஒரு அறிமுகத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். அது ரொம்ப அவசியம். இந்த புத்தாண்டிலே நீதிமானின் ஆசீர்வாதம் ஆசையும் என்கிற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே அது தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அறிமுகத்தை மனதில் வைக்க வேண்டும். நீதிமொழிகள் என்பதே ஒரு நீண்ட அனுபவத்தின் மிக குறுகிய ஒரு அறிக்கைங்க. மிக நீண்ட அனுபவத்தின் மிக குறுகிய ஒரு அறிக்கைத்தான் இந்த நீதிமொழிகள். A short statement based on long experience அப்படின்னு சொல்லலாம். A short statement based on long experience. இதுதாங்க நீதிமொழிகள். ஒரு வாழ்க்கையினுடைய அம்சத்தையும் தார்மீக அமைப்புகளையும் நன்றாய் விளக்குவது இந்த நீதிமொழிகள். ஒரு வாழ்க்கையின் நெறிமுறைகள் மற்றும் தார்மீக அம்சங்கள் அவர்களை நன்றாய் விளக்கி சொல்லுவது இந்த நீதிமொழிகள். இன்னும் சொல்லுகிறேன், வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைக்கு தேவையான வழிகாட்டியாக இந்த நீதிமொழி இருக்கிறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க அது. அப்படித்தான் நீதிமொழிகள் முழுவதும் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிகாட்டி இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை குறித்து அதனுடைய கருப்பொருள் அப்படின்னு பார்த்தா அந்த தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம், விஸ்டம். நீதிமொழிகள் முழுவதும் நீங்கள் அதை பார்க்கலாங்க. நீ ஞானத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானி எழுதினது அல்லவா? ஆகவே ஞானத்தை குறித்து விவரமாக சொல்லப்பட்டது நீதிமொழிகள். ஆகவே நீதிமொழிகள் புஸ்தகத்துடைய கருப்பொருள் ஞானம் என்பதாகும். இந்த நீதிமொழிகள் பெரும்பாலும் சாலமோன் எழுதினது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 1:1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். சாலமோனின் நீதிமொழிகள். இன்னொரு வசனம் 1 ராஜாக்கள் 4:32. 1 ராஜாக்கள் 4:32. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. இப்படி அதிக நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் பெரும்பாலானவை சாலமோன் எழுதினது.
இன்னும் சிலரும் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் 30ஆம் அதிகாரம் முதல் வசனம், 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் எழுதியிருக்கிறார். அதில் விசேஷமாக இப்படி இந்த நீதிமொழிகள் இன்றைக்கு நம் கையில் இருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழி புஸ்தகம் எசேக்கியாவின் புத்திரர்கள் அவர்கள் சேர்த்து எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி கோர்வையாக்கி அவர்கள் கொடுத்தது தாங்க நீதிமொழி புஸ்தகம். இன்றைக்கு நம் கையில் இருக்கிற இந்த நீதிமொழிகள் எசேக்கியாவின் புத்திரர்கள் அவர்கள் கோர்த்து எழுதி ஒரு கோர்வையாக கொடுத்ததுங்க என்று சொன்னால், இப்போ நீதிமொழி புஸ்தகம் மிகவும் நாம் கவனமாய் படிக்க வேண்டிய ஒன்று. இந்த எசேக்கியா புத்திரன் சொன்ன அது 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்குது. அதை மனதில் வைங்க. 25 இந்த நீதிமொழி 10ஆம் அதிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறோம். இதுல தான் தியானிக்க இருக்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். நமக்கு நம்முடைய பிரதான வசனத்துக்கு இந்த 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்கணும். நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்துடைய திறவுகோல் கீ வேர்டு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, திறவுகோல் வார்த்தை ஞானமும் நீதியும் அப்படின்னு அர்த்தம். ஞானமும் நீதியும் அதாங்க இந்த 10ஆம் அதிகாரத்துடைய திறவுகோல் வார்த்தையா இருக்கிறது. அல்லது விவேகியும் நீதிமானும் அப்படி எடுத்துக்கலாமா? விவேகியும் நீதிமானும் 10:2-3 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் பாதுகாப்பு போஷிப்பை குறித்து அங்க பார்க்கிறோம். நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் பாதுகாப்பும் போஷிப்போம். அதில் தான் நம்ம வாசித்த அந்த 10:24 வருதுங்க. அப்புறம் நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்னு சொல்றாரு. 10:6 கொஞ்சம் வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானின் ஆசீர்வாதத்தை இந்த 10ஆம் அதிகாரம் விளக்குகிறது. அப்புறம் மரணத்துக்கு பிறகு அவன் புகழ் நிலைச்சிருக்கும். ஒரு நீதிமானுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு பிறகு புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு 10:7 அடுத்தது நீதிமானுடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று அப்படின்னு 10:11 அப்புறம் 10:20-21 அப்புறம் அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு 10:30 இப்படி நீதிமான குறித்து இவ்வளவு விவரமா நம்ம இங்க பார்க்கறோம். இந்த 10ஆம் அதிகாரம் அப்படி சொல்லுது. அதுல தான் நம்ம வாசிக்க கேட்ட ஒரு பகுதி, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னது, நாம் நீதிமான்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நீதிமான்களின் சகல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த புது வருஷத்துல நம்ம நல்ல நீதிமான்களா இருக்கணுங்க. கர்த்தருக்கு முன்பாக பிரியமான நீதிமான்களாய் நாம் இருக்கும் பொழுது இப்போ சொல்லப்பட போகிற சகல ஆசீர்வாதங்களையும் நம்மேல், நம் குடும்பத்தின் மேல், சிரசின் மேல் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க, குடும்பத்தில் கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆக நமது நீதிமான்களை வாழணுங்க. பீலேயாம் அப்படி விரும்பினா, அவனுக்கு ஒரு நல்ல விருப்பம் இருந்தது. பீலேயாம் என்ன விருப்பம்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நீதிமானை போல மரிப்பேனாக அப்படி விரும்பினான். நல்ல விருப்பம் தாங்க அது. ஆனால் அப்படி அவன் விருப்பம் நிறைவேறலைங்க. ஏன் தெரியுங்களா? அவன் அப்படி வாழவில்லை. வாசிக்கலாமா நீங்க? என்னாகமம் 23:10 கொஞ்சம் வாசிங்க. 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அவனுடைய விருப்பம், ஆசைலாம் நல்லதுங்க, நன்றா தான் இருந்தது. ஆனால் அவன் மரணம் எப்படி இருந்ததா? நீங்க 31 என்னாகமோ 8 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 31:8. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்கள் ஆகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பாத்தீங்களா? ஒரு யுத்த களத்துல பட்டயத்தால் மடிந்து போனான். அவன் நீதிமான போல மரிப்பேனாக அப்படின்னு சொல்லி விரும்பினா, ஆனால் அவன் விருப்பம் நிறைவேறல. அவன் ரொம்ப துயரமாய், துக்கமாய் மரணம் இருந்தது. ஏன்னா அவன் வாழலைங்க. விருப்பம் இருந்த தவிர அவன் நீதிமான போல வாழணும், மறிக்கணும்னு. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லைங்க. அவன் எப்படி வாழ்ந்தான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேதுரு நிருபத்தில், யூதா நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் வழி தப்பி நடந்தான், அவன்
கூலிக்காக குறி சொல்லுகிறவன், பண ஆசை உள்ளவன், குறி சொல்றவன், கூலிக்காக தேவ ஜனத்தை சபிக்க வந்தவன் என்றெல்லாம் அவன் ஒரு மதிகேடன் அப்படி என்றெல்லாம் பேதுரு சொல்றாருங்க, யூதா சொல்றாரு. என்று சொன்னால் அவன் வாழ்க்கை அப்படி இல்லைங்க. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், நீதிமான்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் அவர்கள் விரும்புகிற கொடுக்கப்படும் இந்த வருஷத்துல. எப்பொழுது நாம் நீதிமான்களாய் வாழும் பொழுது. ஆகவே நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் அப்படின்னு ஒரு பகுதி மாத்திரம் நம்ம போதிக்கிறது இல்லைங்க. என்னைக்கும் வேதம் முழுவதும் நிபந்தனையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. குறிப்பாக உபாகமம் 28 ஆசீர்வாதங்களுக்கு விசேஷமான ஒரு பகுதி. 1-14 வரலாம். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக மேலாவ, நீ கையிடு செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். பட்டணத்து ஆசீர்வாதம், வெளியில ஆசீர்வாதம், மாப்பிசைகளை தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். வானத்தின் பலகனை தேவன் திறப்பா, நல்ல பொக்கிஷாலை வானத்தை உனக்கு திறப்பா, அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா, கடன் வாங்க மாட்டா, எல்லாம் அங்கதான் இருக்குது. இவங்களெல்லாம் எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கத்திரி பிள்ளைகளுக்கு பலிக்கும்னா அந்த 28ல் 1-2 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? வாசிக்கலாமா? அதன்படி நடந்தா தாங்க இதெல்லாம் நடக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருப்பாயாக. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் எப்போ கொடுப்பார்னா, சொல்லப்படும் வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது, கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அப்பதாங்க இதெல்லாம் வரும். இந்த நிபந்தனையை நம்ம கேட்காம, அதை குறித்து சொல்லாம நீ ஆசீர்வாதமாகவே இருப்பா என்று சொன்னா இது ஒரு வஞ்சனை என்பதை மனதில் வைத்து, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் நீதிமான்களைப் போல வாழணும். நீங்கள் நீதிமான்களாய், நல்ல நீதிமான்களாய் வாழும் பொழுது இப்படி சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில் கொடுத்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். பக்தன் தாவீதை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் வாழ்ந்தார். அதன் விளைவு பார்த்தீங்கன்னா, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறது என்று சங்கீதம் 21:2 பார்க்கிறோம். இப்போ தாவீது அப்படி வாழ்ந்தார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆக இந்த வருஷத்துல நமது வாழ்க்கையை சரிபடுத்தி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நீதிமான்களாய் இருப்போம். ஸ்தோத்திரம். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுல இருந்து நீதிமானுடைய ஆசையும் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கலாங்க. நம்பர் 1, நீதிமானின் ஆசை நன்மை. நீதிமொழிகள் 11:23. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். நீதிமானின் ஆசை நன்மை அப்படின்னா நீதிமான் எப்படி இருப்பான்ன்றதை உங்களுக்கு அறிமுகம் சொல்றேன். உங்களுக்கு பொதுவாக நம்ம நீதிமான் பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நீதிமான் எப்படி இருப்பான் என்பதை மனசில் வைக்கணுங்க. சில வார்த்தைகளை சொல்லுவேன், மனதில் வைக்கணும். நீதிமான் சொன்னால் நன்மையே பேசுகிறவர்கள், நன்மையே செய்கிறவர்கள், நன்மையை விரும்புகிறவர்கள், எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், எல்லாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும் விரும்புகிறவர்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் ஆசை அனைவரும் மகிழ்ச்சியா சந்தோஷமாய் இருக்கணும் என்று நன்மையானதை யோசிக்கிறவர்கள், நன்மையானதை செய்கிறவர்கள். இவர்கள் தாங்க நீதிமான்களுடைய குணாதிசயம். எது நல்லா கவனிக்கணுங்க. நீதிமொழிகள் 11:23 கொஞ்சம் வாசி. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ, துன்மார்க்கனின் நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். நீதிமானுக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நேர்மாறானவர்கள். துன்மார்க்கனை போல சிந்தியாமல், துன்மார்க்கனை போல செய்யாமல், துன்மார்க்கனை போல நான் நல்லா இருந்த போது அடுத்த எப்படி போனாலும் பரவாயில்ல என்று தான் குடும்பம், தான் எதிர்காலம், யாரை அடித்தாலும் தான் முன்னேறிவிட வேண்டும், எவன் கெட்டாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்த போது என்று நினைக்கிற அந்த துன்மார்க்கரை போல் இல்லாமல்,
அடுத்தவர் நலனுக்காக வாழ்கிறவர்கள், அடுத்தவர் நலனை சிந்திக்கிறவர்கள், எல்லாரும் நன்றாயிருக்கணும், எல்லாம் நன்றாயிருக்கணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தான் நீதிமான்கள். அதுதாங்க நீதிமான்களின் ஆசை. இந்த நீதிமான்கள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள். இவர்களால் எல்லாருக்கும் நன்மையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தாங்க உண்டாகும். அவர்கள் தாங்க நீதிமான்கள். நான் சொல்றதெல்லாம் அப்படியே மனதில் வைக்கணுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கணும், ஒரு நீதிமான் என்றால் எப்படி இருக்கணும்ங்கிறத நீங்க மனசில் வைக்கணும். நல்லா கவனிக்கணும். நீங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார், எல்லாருக்கும் நன்மை செய்வார். அவர்களால் எல்லாருக்கும் நன்மை தான் உண்டாகும். அதில் இன்னொரு வார்த்தை கூட இருக்குதுங்க. நீங்கள் நீதிமொழிகள் 11:10 வாசித்து பாருங்க. இப்ப நீதிமான்களை குறித்து சொல்ல அருமையான ஒரு வார்த்தைங்க அது. நீதிமான்கள் நன்றாயிருந்தால், நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும், பட்டணம் களிகூரும். துன்மார்க்கர் அழிந்தால், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். பாத்தீங்களா? நீதிமான்கள் நல்லா இருந்தா பட்டணமே சந்தோஷமா இருக்கா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி நீதிமான்கள் பட்டணத்துக்காக வாழ்கிறவர்கள், மக்களுக்காக வாழ்கிறவர்கள், மக்களின் நலனை விரும்புகிறவர்கள், அவர்கள் சந்தோஷம்தான் தங்கள் சந்தோஷம் நினைக்கிறவர்கள். தான் உயர்ந்தார் அவர்களும் உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் கர்த்தருக்குள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். தானியேல் நல்ல ஒரு நீதிமான். ராஜா தானியேலை உயர்த்தினார். அந்த தானியேல் கேட்டுக்கொண்டதின்படி தன்னுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களையும் ராஜா உயர்த்தினானா. பாத்தீங்களா? மட்டுமல்ல, ஞானிகள் அழிஞ்சு போகட்டும், நான் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி அவன் இருக்காம ஞானிகளையும் பாதுகாப்பதற்காக ராஜாவிடத்துல போய் கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி பாருங்க, ஞானிகளையும் காப்பாத்தினாங்க. ஆகவே தான் வாழ வேண்டும்க்கு அடுத்தவர் அழிந்து போகணும்னு நினைக்காதவர், தான் உயரும் பொழுது அடுத்தவர் உயர வேண்டும் நினைக்கிற, இதுதாங்க நீதிமான்கள். தானியேல் ஒரு நல்ல நீதிமான். இப்படி இந்த வருஷத்துல இதை கேட்கிறவர்கள் அப்படி உங்கள் ஆட்டிடியூடு, உங்களுடைய சுபாவங்கள், விருப்பம், வாஞ்சையெல்லாம் இருக்கும் என்றால், இப்போ சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின்படி நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற, ஆசைப்படுகிற அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இன்னொரு குறிப்பு நாம் சொல்லணும். நீதிமான்களுடைய ஜெபத்தை குறித்து நம்ம சொல்லணுங்க. அது ரொம்ப முக்கியம். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக ஜெபம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே உலகத்தாரை போல சுயநலமுள்ள கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாதுங்க. நமக்காக ஜெபிக்கணும், நாம் நன்றா இருக்கணும்னு நினைக்கணும், தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதற்கு முன்பு நமது ஜெபம் அடுத்தவர்களுக்காக இருக்கணும். அடுத்தவர்களுக்காக முதல்ல நம்ம ஜெபிக்கணும். அதான் ஒரு நீதிமானுக்குரிய அடையாளம். உலகத்தானுக்கும் கர்த்தருடைய நீதிமானுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவர்களுக்காக வேண்டுகிறார்கள். நாம் அப்படி இல்லை. முதல்ல அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. அந்த ஜெபத்தை பாருங்க. நீதிமானுடைய ஜெபத்தை ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். கொலோசியர் 4:12. எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 4:12 கொலோசியர். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும், தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று, தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகியும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்பிராவை குறித்து பவுல் சொல்றாருங்க. ஜெபம் எப்படி தான் பாருங்க. தேவனுக்குரிய காரியங்களிலே அவர்கள் நிலைச்சிருக்கும்படியாக அவன் மன்றாடி ஜெபம் பண்ணினான். ஐயோ, ஜெபஜனம் பரிசுத்தமா வாடணுமே, ஜெபிக்கிற மக்களாய் வாடணுமே, நித்தியத்தை குறித்து வாஞ்சியோடு வாடணுமே, உலகத்தார் சாட்சியா இருக்கணுமே, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்யணுமே என்று எப்பாப்பிரா மன்றாடினான். என்ன ஒரு ஜெபம் பாருங்க. அப்படித்தாங்க நம்ம ஜெபிக்கணும். இப்போ நீதிமானி ஜெபம் என்னன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு பூர்ணமா வரணும். அப்படின்னா முதல்ல எதை தேடணுமோ அதை தேடணுமேனு ஜெபம் பண்றாங்க. நீதிமானின் ஜெபம் ஆச்சரியமானது.
ஆபிரகாம் வாழ்க்கை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சோதம் குமார் அழிக்க போறன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் அழிஞ்சு போட்டு பொல்லாத ஜனங்கள் அது இருந்தான்னா இல்லாமல் போனான்னா என்று நினையாமல் ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் அழிப்பீரோ? 40, 30, 20, 10 என்று அந்த பட்டணத்தில் இருக்கிற நீதிமான்களுக்காக, லோத்து குடும்பத்துக்காக. லோத்து யாருன்னு கேட்டீங்கன்னா, இவரை விட்டு பிரிந்து போனவன், இவர் நிழலில் வந்தவன், இவரால் ஆசீர்வாதம் பெற்றவன், இவர்கிட்ட பிரிஞ்ச போயிட்டாங்க. அப்படிப்பட்ட லோத்து மேல் கசப்பு வெறுப்பு இல்லாம அந்த லோத்து அழிந்து போகக்கூடாத குடும்பம். என்ன ஒரு நல்ல இருதயம் பார்த்தீங்களா ஆபிரகாம். ஆகவேத்தான் ஆபிரகாம் கர்த்தர் நீதிமானாய் கண்டாருங்க. அப்படி அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம்ம அடுத்தவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அடிந்து போகிற ஆத்துமாக்காக ஜெபிங்க. இந்த பட்டணத்துக்கு தேசத்துக்காக ஜெபிங்க. நம்ம ஜெபம் நீதிமானின் ஜெபமா இருக்கட்டும். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்க ஜெபம் கேட்கப்படும். ஒன்றும் குறைவாயிருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே தான் நீதிமொழி 11:20 ஒரு வார்த்தை வருது பாருங்க. 11:20 மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அப்புறம் 15:8 பாருங்க. நிறைய வசனங்களை சொல்லுவேன், கேளுங்க. வசனம் தான் நமக்கு ஜீவன். 15:8 துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பாத்தீங்களா, செம்மையானவர் ஜெபம். இதுதாங்க செம்மையானவர்கள் ஜெபம். இப்படி ஜெபித்தால் அவருக்கு பிரியம். அப்படி ஜெபிக்கும் பொழுது உடனே பதில் கொடுப்பாரு. எப்படி? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் சொன்னாரே, 8:17 நீதிமொழிகள். அப்படி நீங்கள் காலையில தேடும் பொழுது, மாலையில தேடும் பொழுது, அவர் முகத்தை தேடும் பொழுது நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இந்த வருஷத்துல கேட்கப்படாத உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்கள் ஜெபத்துக்கு, பெரிய சின்ன ஜெபத்துக்கும் பெரிய பதிலை கர்த்தர் கொடுப்பார். சோத்திரம். உங்கள் ஜெபத்தின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, இப்போ நீதிமான்கள் ஜெபம்னா அப்படித்தாங்க இருக்கும். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீதிமான் சொன்னா அடுத்தவர்களுக்காக வாழ்கிறவர்கள், வாழ விரும்புகிறவர்கள், அவங்க ஜெபம் இப்படித்தாங்க இருக்கும். அப்புறம் 145ஆம் சங்கீதம் 19 பதில் கொடுக்கிறார்ன்றதுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர்கள் ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கிறார். சங்கீதம் 37:4 சில வார்த்தையில வாசிக்கிறேன். 4:5 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டு இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்ல நீதிமான்களாய் இருக்கும் பொழுது உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வேண்டுதலுக்கு அருள் செய்வார். உங்கள் ஜெபம் கேட்கப்படுங்க. இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல ஆண்டுகளாய், பல நாட்களாய், மாதங்களாய் கேட்கப்படாத ஜெபம் கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்களை சரிபடுத்தி கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் இருங்கள், நீதிமான்களாய் இருங்கள். உங்க ஜெபம், சின்ன ஜெபம் கூட பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா நீதிமான். அவர் சொன்னபடியே 3.5 வருஷம் பனி பெய்யல. மறுபடியும் ஜெபம் பண்ணாருங்க, மழை வந்தது. அவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, அப்படி நீங்கள் நல்ல நீதிமான்களாய் இருங்கள். உங்கள் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றி, விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி ஆசீர்வதிப்பார்னு சில வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமான்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் நீங்க இந்த நீதிமொழியில பாருங்க. இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வருஷத்துல ஆண்டு உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் நான் மனதார வாழ்த்துகிறேன். 11:6 செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். அப்புறம் நீங்க 3:26 கூட வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீங்க நல்ல நீதிமான்களா இருந்தால் எல்லா இக்கட்டுக்கும் தப்புவிப்பார், பிரச்சனைகளுக்கு தப்புவிப்பார். இன்னும் சொல்ல போனால் சோத்திர சாத்தானுடைய கன்னி, மனிதனுடைய கன்னி ஆக எல்லாவற்றிலிருந்தும் உங்க கால்களை கர்த்தர் தப்புவிப்பார். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று எழுதினபடி எல்லா கண்ணிக்கு விலக்கி காப்பாருங்க. இந்த வருஷத்துல பயப்படாதிருங்கள், பயப்படாதுங்க. அப்புறம் 11:4 பாருங்க, மரணத்திலிருந்து பாதுகாக்கிறார். மரண சம்பந்தமான மரணத்துக்கு எதுவான விபத்தோ வியாதியோ வந்தாலும் கூட ஒருவேளை, ஆனால் ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரா? ஒருவேளை இன்றைக்கு மரண பயத்தோடு கூட இருக்கலாம். நீங்க சிலர் உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க சொல்லணும், நல்ல நீதிமானா இருக்க முடியாது சொல்லுங்க. அவர்களை மரண ஆக்கினைக்கு அல்லது மரணத்திலிருந்து பாதுகாத்து தப்புவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். 8வது வசனம் பாருங்க, எல்லா பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறார். மரணத்திலிருந்து, ஆக கண்ணியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து. 11:9 வாசித்து பாருங்க, மாய்மாலக்காருடைய வாயிலிருந்து காப்பாத்துறாரு. அவருடைய சாபத்திலிருந்து உங்களுக்கு காப்பாற்றுவாருங்க. சாபம் பலிக்காது உங்களுக்கு. ஸ்தோத்திரம். மாய்மாலக்காருடைய வார்த்தையிலிருந்து பாதுகாக்கிறார். நீங்கள் 11:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் குடும்பத்தை தப்புவித்து வழி நடத்துகிறார். இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாம் நீதிமொழி இருக்கு பாருங்க என்றார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியாக நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இந்த வருஷ கர்த்தர் செம்மையான வழியில் உங்களை நடத்துவார். நல்ல நீதிமானா இருக்கணுங்க. எனக்கு தெரிந்த அதாவது நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒருவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவர் ஒரு இடத்தை சம்பந்தம் முடிக்க நினைத்து அந்த வீட்டை சந்திக்க போகும்போது ஏதோ ஒரு மனசுல ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. போனவர் அந்த வீட்டுக்குள்ள போகாமலேயே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திரும்பி வந்துட்டார். எல்லாரும் சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணிடலாம். அவருக்கே தெரியலுங்க. ஆனால் பிறகுதான் தெரிந்தது, இவர் பார்க்க போன அந்த வீட்டினுடைய அந்த மாப்பிள்ளைக்கு அவன் இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் அவன் வேலை செய்கிற ஒரு இடத்துல கல்யாணமாகாமலே ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்குதான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். பிறகுதான் இவர் ஆண்டுக்கு நன்றி செலுத்தினாராம். ஐயோ, கர்த்தர் எப்படி காப்பாற்றினார். இப்படி நல்ல நீதிமான்களா கர்த்தருக்கு பிரியமான மக்களா இருங்க. எல்லா கண்ணிக்கும் பாதுகாப்பார், தந்திரங்களுக்கு பாதுகாப்பார். பயப்படாதிருங்கள், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ நீதிமானுடைய ஆசையை நீங்க பார்த்தீங்கன்னா ஏதோ சுயநலம் உள்ளது கிடையாதுங்க. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, சுயநலம் உள்ளது கிடையாதுங்க. என்ன, அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அது அடுத்தவருக்கும் உரியது என்ற நிலையில வாழ்வார்கள். ஆண்டவர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படித்தாங்க. கிறிஸ்தவர்கள் நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதி ஏதோ நாம் நல்லா வீடு வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி வெளிநாட்டுக்கு போய் அப்படி சந்தோஷமா அப்படி கொடுத்த கன்றுகள் போல வளருவோம் அப்படின்னு நம்ம மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க, சுயநலமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அநேகருக்கு பயன்பட வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதாங்க கிறிஸ்தவன் ஆசீர்வாதம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம ஆசீர்வதித்தான்னு பார்க்கிறோம். எப்படி சார் ஆசீர்வதிச்சார்? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2 வாசிங்களே, 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா, யூ ஷல் பி எ பிளெஸிங் அப்படின்னா, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் ஆசீர்வாதத்தை அநேகருக்கு நீ பகிர்ந்து கொடுப்பாய் என்று தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மூலம் முழு உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவர் சந்ததியிலே தான் தாவீது, தாவீதின் சந்ததியிலே தாவீதின் குமாரனாக இயேசு உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் ரட்சித்து, ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தாவீது இயேசு கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாய் நம்ம மாத்திருக்கிறார்னா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு தாரும், நான் அடுத்தவருக்கு தருவதற்காக அப்படின்னு ஜெபிங்க.
உங்க ஜெபம் கேட்கப்படும். நான் ஆசீர்வாதமா இருந்தா அநேகர் ஆசீர்வாதமா இருப்பாங்கப்பா, அதுக்காக என் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். சாலமோன் அப்படித்தான் கேட்டாரு. 1 ராஜாக்கள் 3 நீங்க வாசித்து பாருங்க, 9 வாசித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எல்லாம் ஆளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். கர்த்தர் சொல்றாரு. அது அவருக்கு பிரியமா இருந்ததுனால ஞானத்தை மட்டும் இல்லை, நீ கேளாத ஐஸ்வர்யம் தருவேன்னு சொல்லி அவனை போல ஐஸ்வர்யவான ஞானி இல்லை. அது காரணம் சாலமோனுடைய அந்த விருப்பம்தான். ஒரு வருஷம் கூட வாசிக்கலாமே. 1 ராஜாக்கள் 3, 9, 10 கொஞ்சம் வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானத்தை தந்தால் ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். பாத்தீங்களா? அப்ப நம்ம விண்ணப்பம் அவருக்கு பிரியமா இருந்து விட்டால் உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் நீதிமானின் விருப்பம் தேவனுடைய விருப்பம். ஆகவே தான் அப்படியே ஆசீர்வதிச்சார், கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. பேசிக் ட்ரூத் இதுதாங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம இருதயம் அப்படி இருக்கணுங்க. அடுத்தவர் நலனுக்காக பிரயாசப்படுங்கள், ஜெபியுங்கள். ஒரு நாள் உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமான் கனி கொடுக்கிற விருட்சங்க. சங்கீதம் 1 தானே சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம், இரவும் பகலும் வேத்து தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் கால தண்ணி இருந்து இலராத மரத்தை போல் இருப்பான்னா கனி கொடுக்கிற விருட்சமா இருப்பான். அப்படின்னா நீதிமான் கனி கொடுக்கிற விருட்சங்க. மரம் அந்த கனியை தானே புசிக்கிறது இல்லை, அடுத்தவருக்கு தான் புசிக்கிறார். அப்படித்தான் நீதிமான்கள். ஆக இந்த வருஷத்துல நீங்கள் அப்படி இந்த தேசத்தின் நலனுக்காக, பட்டணத்தின் நலனுக்காக பிரயாசப்படுங்கள், ஜெபிங்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிங்கள். உங்களால் ஆன எல்லா விதத்திலும் ஜெபத்தினால் பூரண உதவி செய்யுங்கள். உங்கள் இருதயம் நீதிமான் இருதயமா இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நீதிமான் விரும்புகிறதும் கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிறது குறித்து கர்த்தர் உங்களை உயர்த்த அந்த வருஷம். ஹல்லேலூயா. மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் வேண்டுதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விரும்புகிறது கொடுக்கப்படும் நீதிமானுக்கு. முதல்ல நீதிமான ஆசை நன்மைன்னு பார்த்தோம். 2வது நீதிமானின் விருப்பம் ஆவிக்குரியது. ஆசீர்வாதத்துக்கு வழி எங்கன்னு சொல்றேன் பாருங்க, வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமானின் விருப்பம் ஆவிக்குரியது. மத்தேயு சுவிசேஷம் 5:6 வாசிப்போம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சியானவர்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி என்கிற ஆசீர்வாதத்தை எப்போ கொடுப்பார்னா, நீதிமான்களுக்கு நீதியின் மேல் பசிதாகம் இருக்கும் பொழுது. இந்த உலகத்துல திருப்தி தாங்க பார்க்க முடியல. எங்க பார்த்தாலும் இன்னும் தேவை, இன்னும் 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 என்று ஓடுகிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் திருப்தியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய நீதிமான்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படித்தாங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எரேமியா 31:14 பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் பிரதானமான திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை, மனரமியமான ஒரு வாழ்க்கை. எந்த சமயத்தில் நான் மனரமியமா கற்றுக்கொண்டேன்னு பவுல் சொல்றார். அப்படி திருப்தி உள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஸ்தோத்திரம், நமக்கு தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய நன்மை, நீதியின் மேல் பசி தாகம். அதான் அப்பா சொல்றாரு மலை பிரசங்கத்தில் சொன்ன அருமையான வார்த்தைங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். இப்போ நீதிமான் என்றால் யாரு? அதை முதல்ல மனசுல வைக்கணுங்க. நம்ம பல விதமா சொல்லலாம். லஞ்சம் வாங்காத ஒரு நீதிமானுங்க, தன் சரீரத்தை நல்ல ஒழுக்கம் வைத்துக்கொண்டு நீதிமானுங்க, சொன்ன சொல்ல காப்பாற்றுவாருங்க, தலை போனாலும் காப்பாற்றுவாருங்க. ஓ, நல்ல நீதிமானுங்க அவரு. அல்ல சில நேரங்களில் அவங்க மனசாட்சிக்கு உண்மையா, அவர்களுக்கு தெரிந்த மனசாட்சி உண்மையா இருக்குங்களே நீதிமான்ல நம்ம சொல்றோம். 4 பேருக்கு நன்மை செய்யறவங்க, ஊருக்கு நன்மை செய்யறவங்க, இவெல்லாம் பார்த்து பொதுவாக உலகம் சொல்லுகிறது நீதிமான்கள். ஆனால் நீதிமான் என்று சொன்னால் வேதம் வரையறுக்கிற அந்த நீதிமான் யாருங்க?
என்று சொன்னால், முதல்ல நீதிமான் என்றாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களைத்தான் வேதம் நீதிமான்னு சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால், அவர் இரத்தத்தினால் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தாரே, அப்படி மீட்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்களாம். வாசிக்கலாமா? ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்க. இன்னொரு தெளிவான வார்த்தை இருக்கு பாருங்க, ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. பாத்தீங்களா? இப்போ நீதிமான் சொன்ன யாருன்னா, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் நீதிமான்களாயிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, பாவி என்கிற நிலையிலிருந்து என்னை நீதிமானாக உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றக்கூடிய வல்லமை முடத்தில் தான் இருக்கிறது இயேசுவே. அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு இருந்தீர். உமது இரத்தத்தினால் தான் எனக்கு பாவ விமோசனம் கிடைக்கிறது, பாவத்திலிருந்து பரிகாரம் கிடைக்கிறது. பாவியாகி என்னை அந்த ஸ்தானத்திலும் நீதிமானாக உயர்த்தக்கூடிய வல்லமை உமது இரத்தத்துக்கு இருக்கிறது, உமக்கு இருக்கிறது. இயேசுவே, என் பாவங்கள்லாம் கழுவி சுத்தம் பண்ணி என் பரிசுத்தப்படுத்துங்க, என் நீதிமானா மாற்றி யார் கேட்டாலும் அவர்கள் விசுவாசத்தின்படி அப்பொழுதே அவர்களை பாவங்களை மன்னித்து அவர்களை மீட்டெடுத்து ரட்சிக்கிறார். அப்படி மீட்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அதுதாங்க நீதி. இதான் ஒரு பரிசுத்தவான் சொல்றதை அடிக்கடி சொல்லுவேன். நீதி என்றால் ரைச்சியஸ்னஸ் என்று சொன்னால், ரைட் இன் காட் சைட் அப்படி சொன்னார். கர்த்தருக்கு முன்பாக நீதி என்றால் இப்படி இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர், அவர்கள் தான் நீதிமான்கள். அந்த நீதிமான்களுக்கு ஒரு 2வது ஆசீர்வாதத்தை இப்ப நம்ம பார்க்கிறோம். நீதிமானின் விருப்பம் ஆவிக்குரியது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற நீதியின் மேல் பசிதாகம் என்றால், இந்த நீதிங்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டதுங்க. ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை உள்ளடக்கினதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற இயேசுநாதர் சொன்ன நீதி. இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை நம்பி, இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களை அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பது, அதுக்கு பேர் தாங்க நீதி. அந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சுருக்கமாய் சொல்ல போனால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கொடுக்கப்படும். மத்திய 6:33. அதுதாங்க பிரதானமான வாக்குத்தத்தம். நமக்கு வாக்குத்தத்தம்னா புதிய ஏற்பாட்டில் நம்பர் 1 அதுதாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கொடுக்கப்படும். அந்த நீதி ஆண்டவருக்குரியதை தேடுவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவது, ரட்சிப்பு, அபிஷேகம், பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை, நித்திய ஜீவன், வரங்கள், சொல்லிட்டே போலாம். இப்படி மேலானவைகளை நாடுவது, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மேல் பசியும் தவனமாயிருக்கிற தாகமாயிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை திருப்தி படுத்துவார். இந்த வருஷத்துல கர்த்தரை பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நீ முதலிடம் கொடுக்கணுங்க. நீ அப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலிடம் கொடுத்து பாருங்க, நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமே. நீதிமானுடைய விருப்பமே ஸ்பிரிச்சுவல் தாங்க. அதான் முதல்ல தலை போட்ட நீதிமான் விருப்பம் ஆவிக்குரியது. இதே நீதிமொழியில் இருக்குதுங்க. அது நீதிமொழிகள் 12:5, 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நியாயமானவைகள் பாத்தீங்களா? அவர் நினைப்பு, அதான் விருப்பம், வாஞ்சை, அதெல்லாம் நியாயமானவைகள். அதான் ஸ்பிரிச்சுவலுங்க. இப்படி இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல அது மேல் ஏக்கமா இருப்பது, எப்படி ஒரு உணவுக்கும் தாகத்தும் ஒரு ஏக்கம் வருதோ, அதே போல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல் ஏக்கமா இருப்பது. அதாவது இந்த
பசி, தாகம், அதாவது உணவும் தண்ணீரும், இது நமது சரீரத்துக்கு, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு, சரீரத்துக்கு அத்தியாவசியம். அதே போல் நீதி என்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியங்க. சரீர பிரகாரமா சரீரத்துக்கு எப்படி உணவு, தாகம், பசி, தண்ணீர் இவெல்லாம் இன்றியமையாதது, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியம், அத்தியாவசியமானது இந்த நீதி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவது என்றா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இப்போ பார் நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களே ஜெபம் பண்ணி அதையே கேட்டு அது இல்லாதவர் சோர்ந்து போய் ஆண்டவரை எங்க இருக்கு போற வரணும் பேசுறோம். கவனிக்கணுங்க, நீங்கள் முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இயேசுவை தேடுங்க, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, அவருக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வருஷத்துல கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி, அவர் பிரியமான ஜெபத்தை ஏற்படுது எப்படி, அப்படிலாம் நீங்க யோசித்து கர்த்தருக்கு பிரியமா நடக்க முதலிடம் அவருக்கு கொடுங்க. காலையில ஜெபம், ராத்திரியில ஜெபம், எங்க போனாலும் தேவ சித்தம் தான் அப்படி கேட்டு அவரை பிரியப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு முதலிடம் கொடுங்க. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் வார்த்தை இந்த வருஷத்துல நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த பசி தாகத்தை குறித்து ஆண்டு சொல்றார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பசியும் தாகமும் எப்பொழுது நம்மோடு கூடவே இருக்கக்கூடியது. எப்படின்னா, ஒரு முறை சாப்பிட்டுட்டா அதோட முடிஞ்சது, ஆயுசு முழுக்க சாப்பிட வேண்டியதில்லை. அப்படியா? இல்லையே, மறுபடியும் உணவு தேவைப்படுகிறது. ஒரு முறை தண்ணீர் குடித்து விட்டால், தாகம் தந்து விட்டால் ஆயுசு முழுவதும் நமக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் தேவையில்லை என்றா? இல்லை, மறுபடியும் தாகம் எடுக்கும், மறுபடியும் தேவை. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான். ஏதோ ஒரு முறை பெற்றுவிட்ட ரட்சிப்புக்காக ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நினைப்புல வாழக்கூடாதுங்க. ஏதோ அந்த காலத்தில் பண்ண ஜெபம், அந்த ஜெபத்தை நம்பி வாழக்கூடாது. ஏதோ ஓரளவுக்கு இல்லை இல்லை இல்லை. ஸ்தோத்திரம். அதன் மேல், நீதியின் மேல் தினமும் தேடணுங்க, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல திருப்தியா வரக்கூடாது நமக்கு. நல்ல கவனிக்கணுங்க. எப்படி இந்த பசி தாகம் இருக்குதோ அதை போல நீதியை தேடணும்னா சில வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களில் வேதாகம காலத்துல பலஸ்தீன தேசத்துல ஒரு நாள் சம்பாதிக்கிற அந்த ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டங்க. அப்பெல்லாம் வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒரு சரித்திரத்தை வாசித்தேன் நான். இப்படி ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் வாழ்ந்திருக்கிறார் ஆகாரத்துக்கெல்லாம். ஆகவே அப்படி நேரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இறைச்சி சாப்பிடுவாங்கல்ல, நான் வெஜிடேரியன். வாரத்துக்கு ஒரு நாள், அதுவே கஷ்டம்தான். அப்படி ரொம்ப கஷ்டம் அவர்களுக்கு. அப்படித்தான் அவர்கள் சம்பாத்தியம் பண்ணி பிழைப்பதே கடினமாக இருந்திருக்கிறது. அதில் இன்னும் இந்த தாகத்தை குறித்து சொல்லணும்னா, தண்ணி தேவைன்னு சொன்னால் நம்ம ஊரில் வர மாதிரி டேப்பில் வருது, ஆக சர்வசாதாரணமாக வந்துட்டு இருக்கு. அப்படி கிடையாதுங்க. அங்கெல்லாம் தண்ணீர் எடுப்பதற்கு பாத்திரத்தை சுமந்து கொண்டு பல மைல் தூரம் போகணுங்க. சில நேரங்களிலே மணல் காற்று வீசும், மணல் வெயில் நடக்கணும், சூரிய வெப்பம், இதனால் அதிகம் பாதிப்பு உண்டாகும். இவைகள் மத்தியிலே தான் பல மைல் தூரம் போய் பாத்திரத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு வர வேண்டிய நிலைமைங்க. அவ்வளோ தண்ணீருக்கு கஷ்டம், உணவுக்கு கஷ்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் பசியோடு இருக்கிற ஒரு மனுஷன், தண்ணி தாகத்தினால் சாக கிடக்கிற ஒரு மனுஷன் தண்ணீருக்கு எப்படி ஏங்குவானோ, ஆக பசியாய் கிடக்கிற ஒரு மனுஷன் ஆகாரத்துக்கு எப்படி ஏங்குவானோ, அதை போல நீதியின் மேல் பசிதாக நமக்கு இருக்கணுமா? பாத்தீங்களா? ஒரு தண்ணீருக்காக, சாப்பாட்டுக்காக அது கிடைக்காதால ஏங்குகிற மனிதன் போல் நீதியின் மேல், பரிசுத்தத்தின் மேல், ஜெப வாழ்க்கையின் மேல், நித்தியத்தின் மேல், மேலானவளை நாடுவதின் மேல், அதில் நமக்கு கர்த்தருக்கு பிரியப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணுமாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லுகிறேன், தேவன் விரும்புவதை விரும்புவது, வெறுக்கிறதை வெறுக்கிற வாழ்க்கை. அப்படி இந்த வருஷத்துல கர்த்தருக்கு பிரியமானது விரும்புவேன், பிரியமில்லாத வெறுத்து விடும், எதுவாக இருந்தாலும் எத்தனை காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணி அதை இன்றைக்கு பலிபடுத்தல் வைத்து வாழ முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சரி, சில 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 வரலும் வாசிங்க. அவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், எதை விட்டு நம்ம வெளியேறணுங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய நாலேஜுக்காக சொல்றேன் நான்.
2 Corinthians 6:14 முதல் 18 வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? பாத்தீங்களா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நல்லா கவனிக்கணுங்க. எது நீதி பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதாங்க கர்த்தர் விரும்புகிறதும் கர்த்தர் வெறுக்கிறதும். இப்படி விரும்புகிற நீதியை தேடுங்கள். அவர் வெறுக்கிற அந்நிய நுகத்திலே பிணைபடாமல் நீங்கள் பரிசுத்தமா காத்துக்கிடுங்க. பெற்றோருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி. நீதினா என்னங்க? நீதி உள்ள வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை. வெறுக்கிறது சொல்றாரு பாருங்க, இவைகளை விட்டு பிரிந்து. அப்படி இந்த உலகத்துல கர்த்தருக்காக நீங்கள் வாழும்பொழுது, அந்த நீதியின் மேல் பசி தாகமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்துவார். நீங்க அடுத்து 7 கூட வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ வைத்தோடு பூர்ணப்படுத்திக்கிடுவோம். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தை நாடுங்க. அதுதான் நீதி. உங்களுக்கு ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை கர்த்தர் உங்களுக்கு தானாய் கொடுப்பார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? இந்த பசி தாகத்தை ஆண்டவரால் மட்டும்தாங்க தீர்க்க முடியும். இந்த நீதியின் மேல் பசி தாகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், நீதி மேல் பரிசுத்தமாக உள்ள பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி. ஆண்டவர் தான் அவர்களை திருப்திப்படுத்த முடியுங்க. ரட்சிப்பை இயேசுநாதர் மட்டும்தான் கொடுக்க முடியும். கிருபையை அவரிடத்தில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஒருதான் நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை காண்பிக்கிறவரும், நித்திய ஜீவனை அங்கீகரிக்கிறவரும், நித்திய ஜீவனை அழித்து நம்மை ஆசீர்வதிக்கிறோம் அவர் தாங்க. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இப்போ நித்திய ஜீவன், கிருபை, ரட்சிப்பு, அபிஷேகம் இதெல்லாம் அவர் மட்டும்தான் கொடுக்கும். இவைகள் தான் நம்மை திருப்திப்படுத்தக்கூடியது. நல்லா கவனிக்கணுங்க. அம்மா யாபேசின் ஜெபம் நமக்கு தெரியும். நீங்கள் 1 நாளாகமும் 4:9-10 அவன் ஜெபம் பண்றான். வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. யாபேசின் ஜெபத்தை நம்ம ஒன்லி மெட்டீரியல் பிளெஸிங்காக தான் யூஸ் பண்றோம். ஆனால் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உள்ளடக்கியதுங்க. எப்படி ஜெபம் பாருங்க, என்ன ஜெபம்? நீர் என்னை, தேவரீர் என்னை ஆசீர்வதி, என்னை நீர் ஆசீர்வதியும். அப்படின்னா எதுக்கு அப்படி ஜெபம் பண்றான்னு கேட்ட, ஆண்டவரே உம்மது ஆசீர்வாதம் தான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும். எனக்கு ஆண்டவரே உண்மையான ஒரு மகிழ்ச்சி அனுபவிக்க உதவி செய்யும். இந்த பணத்தினால், உலக பொருளினால், பதவியினால், அதனால் இதனால் வரதெல்லாம் நிரந்தரம் இல்லை சுவாமி, எனக்கு திருப்தியும் இல்லை. நீர் கொடுக்கிற உண்மையான மகிழ்ச்சி எனக்கு வேணும் சுவாமி. அப்புறம் என் எல்லையை பெரிதாக்கும். நம்ம இதெல்லாம் மெட்டீரியல் பிளெஸிங், உலக ஆசீர்வாதம் பயன்படுத்துறங்க. கவனிக்கணுங்க. அவன் தேவனை எப்படி விசுவாசிக்கிறான்? என் தேவன் யார் என்று கேட்டால், பரந்த மனப்பான்மை உடையவர், என் எல்லையை பெரிதாக்குகிறவர் என்று தன் தேவனை பெரியவராக பார்க்கிறான், பரந்த மனப்பான்மை உடையவராக பார்க்கிறான். மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நாட்டமுள்ளவராக பார்க்கிறாங்க. என்றால் நம்ம எல்லை பெரிதாக்கணும்னா ஆவிக்குரிய எல்லைக்காக ஜெபம் பண்ணுங்க.
1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 1-10 வாசித்து பாருங்க. நீங்க அன்பிலே உங்கள் எல்லை பெருகட்டும், பரிசுத்தத்தில் உங்கள் எல்லை பெருகட்டும், நம்பிக்கையில் எல்லை பெருகட்டும். இதெல்லாம் இருக்குங்க. எல்லை பெரிதாக்கனா அன்பிலே கணவன் மனைவி உறவுகள், பிள்ளை பெற்றோர் உறவுகள், சகோதர சிநேகங்கள், இதுல இந்த வருஷத்தை உங்க எல்லை பெரிதாகணும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தத்தில் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களில் போன வருஷம் மாதிரி இல்லை, போன மாசம் இல்லை சுவாமி, இந்த வருஷம் இந்த மாசம் இன்னும் நான் பரிசுத்தம் அடையணுமே என்று பரிசுத்தத்தில் இல்லை. ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையின் எல்லை பெரிதாகட்டும். இந்த வருஷத்துல நீதிமான்களின் நம்பிக்கை போல் இருக்கட்டும். அப்படின்னு ஆண்டவர் நம்புங்க, விசுவாசிங்க, உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். இதை தேடுங்க. உலக பிரகாரமான எல்லை தானாய் பெரிதாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் மேல் பசிதாகம் உள்ளவர்களாயிருங்கள். இன்னும் கூட ஒருத்தர் சொல்ற பாருங்களேன், மோசே குறித்து பார்க்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவலா நீங்க இப்படி ஆண்டவரத்தை எதிர்பார்த்து அதுல வளர பிரயாசப்படுங்க. அப்போ நல்ல திருப்தி தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே குறித்து ஒரு வார்த்தை பார்க்கிறோம். இந்த இதெல்லாம் நமக்கு தேவைங்க. யாத்திராகமம் 33:11 வாசிங்கன்னா, மோசே ஆண்டவரை முகமுகமா தரிசித்தார். வாசிக்கலாமா? ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார். இது போதாதாங்க மோசேக்கு? முகமுகமாய் ஒரு நண்பனோட பேசுவதை பேசுறாரா? இது போதாதுன்னு இந்த அளவில நிக்க மாட்டேன், இன்னும் எனக்கு வேணும் அப்படி இன்னொரு ஜெபம் பண்றாருங்க. 11:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு மகிமையை எனக்கு காண்பித்தருளும் சுவாமி. முகமுகமா பார்த்ததுல திருப்தி இல்லை எனக்கு, இன்னும் ஆண்டவரே உமது மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். அதாங்க ஆவிக்குரிய நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவருடைய அடையாளம். முகத்தை தரிசனத்து மட்டும் போதாது, இந்த மகிமையை நாள்தோறும் தரிசிக்கணும். பார்த்தீங்களா? ஆகவே இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் வாஞ்சையா இருங்கள். நீதிமானுடைய விருப்பம் ஆவிக்குரியது. ஆலயத்தின் பேரிலே, ஜெபத்தின் பேரிலே, வேதத்தின் பேரிலே, பரிசுத்தத்தின் பேரிலே, நிச்சயத்தின் பேரில், வருகையின் பேரிலே நாளுக்கு நாள் உங்களுக்கு வாஞ்சையா இருக்கட்டும். அதிலே நீங்கள் வாஞ்சியம் தவனமா இருங்கள், பசியும் தாகமா இருங்க. உங்களை திருப்தியாக்கி அற்புதமாய் நடத்துவார். திருப்தி என்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. திருப்தினா பணத்துல அழகுல அந்தஸ்துல வர்றதில்லைங்க. அதெல்லாம் வந்து போயிடும், தற்காலிகம். நிரந்தரமானது ஆண்டவரை தேடுவதில், அவருக்கு பிரியமானது நாடுவதில் தான். ஆக அப்படி இருதயத்தை எழுதி நீங்கள் நீதிமான்களாயிருங்கள். உங்கள் விருப்பத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். முதல்ல பார்த்தோம் நீதிமானின் ஆசை நன்மை. இரண்டாவது நீதிமானின் விருப்பம் ஆவிக்குரியது. மூன்றாவது நீதிமான்களின் வாஞ்சை நிரந்தரமானது. நீதிமான்களின் வாஞ்சை நிரந்தரமானது. 12:3 நீதிமொழிகள். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களின் வேர் அசையாது. ஒரு மரத்துக்கு வேறு தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மரத்தினுடைய நிலைத்தன்மைக்கு வேர் தான் ரொம்ப முக்கியம். அதுபோல நீதிமான்களுடைய அஸ்திபாரம் அது நிரந்தரமானது, நிலையானது. நீதிமான்களை பார்த்தீங்கன்னா அவங்க விரும்புகிறது எல்லாமே நிரந்தரமானதான் விரும்புவாங்க. நித்திய சந்தோஷம், அப்புறம் நித்திய சமாதானம், நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், இப்படி அஸ்திபாரம் உள்ள அந்த நகரமாகிய நித்தியத்துக்குரியதே நாடுவார்கள். நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம், நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் எல்லாம் நிரந்தரமானத. அதுதாங்க நீதிமானுடைய ஆசை, விருப்பம் எல்லாம். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம விருப்பம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. இதே நீதிமொழிகள் 10:25 கொஞ்சம் வாசிங்க. 10:25. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பாத்தீங்களா? அவன் அஸ்திபாரம் நிச்சயம் நிரந்தரமானது, நித்திய அஸ்திபாரம். ஆகவே தான் அப்படி இவனுடைய ஆசை விருப்பம் அல்ல, நிரந்தரமானதின் பேரிலே நீங்கள்
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தா பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, குறிப்பு ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் என்றால், கூடார குடியிருப்பு இந்த பூமிக்குரிய குடியிருப்பை குறிக்கிறது, தற்காலிகமானது, இந்த பூமிக்குரிய தற்காலிகமானது குறிக்கிறது. ஆனா எதற்காக அப்படி வாழ்ந்தான்? அடுத்த வசனம் பாருங்க, அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். வாசிக்கலாமா? எபிரேயர் 8:9, 11:8-9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அடுத்தது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவனுடைய எதிர்பார்ப்பு, காத்திருப்பெல்லாம் நிரந்தரமான நித்திய ராஜ்யம். பாத்தீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க என்றா, இவ்வளோ வேதங்கள், நமக்கு ஆராதனைகள், சபைகள் எல்லாம் இருந்தோம், நாம இன்னும் உலக பிரகாரமா உலகத்துக்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தங்க? ஆகவே இந்த புத்தாண்டிலே, இந்த முதல் செய்தியிலேயே நமது நாட்டம், விருப்பம் எல்லாம் நிரந்தரமானதா இருக்கணும், மேலானத நாடு இருக்கணும், நிச்சயத்துக்குரியதா இருக்கணும். அதை நீங்க நாடுங்க. அடிக்கடி சொல்லுவேன், நமது கால்கள் பூமியில இருந்தாலும் நமது சிந்தையெல்லாம் பரலோகத்தில் நிச்சயத்தில் இருக்கணும். அதாங்க நீதிமான்கள், உண்மையான நீதிமானுக்கு அடையாளங்க அது. இப்படி நீதிமான்கள் எல்லாம் நிரந்தர ஆசை, வாஞ்ச, விருப்பம், எதிர்காலம் எல்லாம் அப்படி விஷன் எல்லாம் ஃபார்வர்டு விஷன் தான். அப்படி இருப்பதனால ஆண்டவர் என்ன பண்றாராம், இது நிரந்தரத்தை தேடுறதுனால இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, குடும்ப ஆசீர்வாதத்தை, சந்ததியின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறார். தேட வேண்டியது நிரந்தரம், அவர் நாம் தேடாத போனாலும் நிரந்தரம் இல்லாத ஆக இந்த உலக பிரகாரம் தானா கொடுக்கிறார். இப்போ சில வார்த்தை வாசிக்கலாம். நீங்கள் 12:7, நீதிமொழிகள் 12:7. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களின் வீடோ நிலை நிற்கும். பாத்தீங்களா? நிரந்தரமானது, மேலானதை தேடுறதுனால இந்த பூமிக்குரிய வீட்டை நிலநிறுத்துறாருங்க ஆண்டவர். இன்னொரு வசனுக்கு பாருங்க, நீதிமொழிகள் 3:33. நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பாத்தீங்களா? துன்மார்க்கன் வீட்டிலே சாபம் தங்குதா, நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். அவன் சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், குறைவில்லாமல் நடத்துறாரு. ஒருவேளை இந்த துன்மார்க்கன் ஆண்டவருக்கு பயப்படாத, ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் மாட மாளிகையில குடியிருக்கலாங்க. ஒருவேளை நீதிமான்கள் கூடாரத்தில் குடியிருக்கலாம், குடிசையிலே குடியிருக்கலாம். ஆனால் நீதிமான்கள் குடிசையிலே குடியிருந்தாலும், கூடாரத்தில் குடியிருந்தாலும், அதே அரண்மனையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! அதுவும் வசனம் தாங்க. சங்கீதம் 118:15 வாசிங்கள. 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பாத்தீங்களா? கம்பீர சத்தம் உள்ள ஒரு அரண்மனை போல வாழ்க்கை கூடாரத்தை மாத்துறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷத்துல உங்கள் குடும்பங்களை தேவன் அப்படி செழிக்க பண்ணுவார். குடும்பங்களில் நிம்மதியை, சமாதானத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். பயப்படாத வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் என்று சொல்ல வார்த்தையின்படி தேவனை ஆசீர்வதிப்பார். இந்த வீடு என்று சொன்னால் யூத கலாச்சாரத்தின்படி இந்த கட்டிடத்தையும் அதில் உள்ளே வாசமா இருக்கிற குடும்பத்தையும், கணவன் மனைவி பிள்ளைகளாகிய குடும்பத்தையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் குறிக்குதுங்க. என்று சொன்னார், நீங்கள் நல்ல நீதிமான்களாய் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா வீட்டையும் கொடுப்பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல பெற்றோர் பிள்ளைகள் உறவை தேவன் பலப்படுத்துவார். நல்ல கவனிக்கணும் பிள்ளைகள். இந்த நீதிமொழிகள்ல சொல்லப்பட்ட விசேஷத்துல ஒண்ணு என்னன்னா, குடும்பத்தை குறித்த வசனங்கள் ஏராளமா சொல்லப்பட்டிருக்கிறது. 2-3 வசனத்தை மட்டும் வாசிக்கும்படியாக அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகள், பெற்றோர், இந்த உறவுகள் குடும்பங்களில கனம் பண்ணப்படணுங்க. பிள்ளைகள் பெற்றோரை சந்தோஷப்படுத்தணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அவர்கள் சாபமா இருக்கக்கூடாது, அவர்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்கக்கூடாதுங்க.
ஸ்தோத்திரம். கவனிக்கலாமே, சில வார்த்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:1 வாசிங்களேன். சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனும் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். பாத்தீங்களா? அப்படி இருக்க கூடாது. 15:20 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனும் தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தாய் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா உங்க குடும்பம் கனம் பண்ணப்பட்ட மதிப்புக்குரிய குடும்பமா இருக்குங்க. 17:21 பாருங்க. மூடப்புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. தகப்பனுக்கு மகிழ்ச்சியே இருக்காதா? பையன் முட்டாள்தனமா ஜீவித்தா அப்படிதான் இருக்கணும். ஆக உங்க குடும்பங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். நிறைய வசனங்கள் இருக்கிறது. இது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல பெற்றோரை கனம் பண்ணுங்கள். பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்பம் நீச்சு பாய்ச்சான தோட்டத்தை போல வற்றாத நிற்று போல் இருப்பதாக, நீதிமானின் வாசஸ்தலத்தை போல் இருப்பதாக, உங்க வாசஸ்தலத்தை ஒரு குறைவா இருப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான குடும்பமா வீடா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறை அப்ப உங்களுக்கு வைக்க மாட்டாருங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 20:7 கூட வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். பாத்தீங்களா? சந்ததி ஆசீர்வதிக்கிறாருங்க. ஒரு நீதிமான் இந்த உலகத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல தேடி கர்த்தர் கனம் பண்ணா அவன் சந்ததிக்கே ஆசீர்வாதம். தாவீது அப்படி இருந்தார். விளைவு பார்த்தீங்கன்னா 37:25 சங்கீதம் வாசிச்சு பாருங்க. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவருமானேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்து நான் காணவில்லை. பார்த்தீங்களா? உங்க குடும்பம் நீதிமான் குடும்பமா இருக்கட்டும். பிள்ளைகள் பெற்றோரை கனமணுகிற பிள்ளைகளா இருங்க. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதபடி, திடனற்று போகாதபடிக்கு அன்பிலும் ஜெபத்திலும் வளர்ந்து கர்த்தர் வளைத்தல் வளங்க. உங்க குடும்பம் வாசஸ்தலம் நீதிமான் வாசஸ்தலமா இருக்கும். விரும்புகிற கர்த்தர் கொடுப்பார். ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர. ஆண்டவரோடு நெருங்க நெருங்க இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினுடைய ஆசைகள் குறைந்து கொண்டே இருக்குங்க. ஆண்டவரோடு நெருங்க 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 ஸ்தோத்திரம், உலக ஆசீர்வாதத்தினுடைய எண்ணங்கள் குறைந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் அப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நாட்டம் அதிகரிக்கட்டும். இந்த உலக பிரகாரமான ஆசைகள் வாஞ்சைகள்லாம் அதன் மேலுக்கு நாட்டம் குறைந்து கொண்டே இருக்கட்டும். தேவைகளை சந்திப்பார், கைவிட மாட்டார். அதே நேரத்தில் நமது நாட்டம் வாஞ்சையெல்லாம் ஒரு நீதிமானை போல் இருப்பதா என்று இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை மகிழ்ச்சியை சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். குடும்ப உறவுகள் மேம்படும். சோத்திரம் எழுந்து போன திரும்ப கொடுத்து கற்று கனம் பண்ணுவார் என்று உங்கள் வீடு வாசஸ்தலம் நீதிமானி வாசஸ்தலம் போல் இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமானை குறித்தும் நீதிமானின் ஆசை குறித்தும் அவன் ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்க உதவி செய்தீர் சுவாமி. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து இப்படி இந்த வருஷத்துல இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடெல்லாம் ஒரு நீதிமானின் வாசஸ்தலமா இருக்கட்டும். அங்கே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. ரட்சிப்பின் சத்தம் உண்டாயிருக்கட்டும். பரிசுத்த நீதி ஜெபம் உண்டாயிருக்கட்டும். அப்படி நீதிமானின் வாசஸ்தலமா இருந்தா ஒரு குறைவு இருக்காது என்று சொல்லி கேட்டது போல அவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுங்க. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.